கிட்டா ஜித்ராவில் சுஷ்மா எனப்படும் பாதுகாப்பு குற்றங்களுக்கான சிறப்பு நடவடிக்கை சட்டத்தின் கீழ் 16 வயது பெண் பிள்ளை ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புலம்பெயர்ந்தோர் கடத்தப்பட்டதாக கூறப்படும் ஒரு வாகனத்தில் இருந்தபோது அவர் கைதானதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் தனது மகள் அவ்வாகனத்தில் ஒரு பயணியாக மட்டுமே இருந்தார். எந்த குற்றத்திலும் அவருக்கு தொடர்பில்லை என அப்பெண்ணின் தாய் கூறுகிறார். இந்நிலையில் சுஷ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட மகள் வாந்தி எடுத்தும் தோளில் ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி அத்தாய் மகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதே வாகனத்தில் இருந்த அப்பிள்ளையின் தந்தையும் இதர சிலரும் கைதான போது அப்பெண் கைதானார். அவருக்கு குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை. ஆனால் அவரின் தந்தை இதற்கு முன் சிறைவாசம் அனுபவித்தவர் ஆவார். குழந்தைகளையும் 13 வயதினரையும் உட்படுத்திய வழக்குகள் 2017 ஆண்டு சிறார் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதால் அப்பெண்ணை உடனடியாக விடுதலை செய்யுமாறு மனித உரிமை அமைப்பான ஸ்வாராம் எனப்படும் மலேசிய மக்கள் குரல் வலியுறுத்தியுள்ளது. அதோடு கைதான 24 மணி நேரத்தில் சிறார் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்ற விதிமுறையையும் போலீசார் பின்பற்ற வேண்டும் என ஸ்வாராம் வலியுறுத்தியது. இதற்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை முதலில் சரிபார்த்து உறுதி செய்த பிறகே கருத்து தெரிவிக்க முடியும் என கூறியுள்ளார். சந்தேக நபர்களை விசாரணையின்றி 28 நாட்களுக்கு தடுத்து வைக்க சுஷ்மாவில் இடமிருப்பதால் அச்சட்டம் சர்ச்சையாகியுள்ளது. எனினும் அச்சட்டத்தின் குறிப்பிட்ட சில விதிகளை அரசாங்கம் மறு ஆய்வு செய்து வருகிறது.